வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உளுந்தங்கஞ்சி அடுப்பில் தான் வந்து காய்க்க போகிறோம். உளுந்தங்கஞ்சி ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாரத்துக்கு ஒரு முறை இது வந்து செஞ்சு குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையானது வந்து பார்ப்போம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்து உளுந்து சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து நம்ம ஊற வச்சு நல்லா வந்து மையாட்ட அரைச்சாச்சு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் ஒரு அரை மூடி தேங்காய் பால் வந்து வச்சு பால் மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து சுக்கும் ஏலக்காவும் நல்லா இந்த கல்லில் நுணுக்கி வச்சுருக்கு வெல்லம். இந்த பொருள் வச்சு தான் நம்ம உளுந்த கஞ்சி வைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியானது. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா உளுந்தங்கஞ்சி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அரைச்சி வச்ச மாவோடு நம்ம தேங்காய் பாலை வந்து சேர்த்துக்கிறோம். தேங்காய் பால் சேர்த்தோன்னு நல்லா வந்து கிண்டி விட்ருங்க. அதோடு சேர்த்து உப்பு கொஞ்சம் போட்டுருங்க. இது வந்து நம்ம வெல்லம் ஆட் பண்ணுறத வந்து நம்ம சமநிலைப்படுத்துறதுக்காக அதை நம்ம போடுறோம். நல்லா வந்து கொஞ்சம் தித்திப்பாக இருக்கிறதுக்காக. ஆனால் ரொம்ப ஆட் பண்ண வேணால் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதோட தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் தண்ணியாட்டமே இருக்கணும். ரொம்ப கெட்டியமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கூலாட்டம் ஆயிரும். அப்போ நம்ம குடிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நல்லா வந்து தண்ணியாட்டம் வர மாதிரி இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. இதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெல்லத்தை சேர்க்க போகிறோம். இது வெல்லம் சேர்த்தாச்சு. வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து பனை வெல்லம் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்களுக்கு. வெல்லம் வந்து போட்டாச்சு. நல்லா கிண்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். தண்ணி வந்து நம்ம போதுமான அளவு நல்லா தண்ணியாட்டம் இதை எடுத்துக்கிட்டால் அடுப்பில் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து குறையும். அதனால் வந்து தண்ணியின் அளவு வந்து பார்த்து வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு. இப்போ வந்து அடுப்பில் வந்து வச்சாச்சு. நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கூழ் பதத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிற வேண்டிதான். இதோட லாஸ்ட்டில் வந்து ஏலக்காவும் சுக்கு பொடியும் வந்து நம்ம ஃபைனல் டச் வந்து கொடுத்துரும். இது மாதிரி தொடர்ந்து வந்து நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. அப்படியே வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து மாறுது. நல்லா வந்து கொதிச்சு வருது. இந்த டைமில் வந்து நம்ம சுக்கு ஏலக்காவும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பரான வந்து உளுந்தங்கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சினா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.